கனடா வாழ் உறவுகளுக்கு எனது அன்பான வணக்கம். இன்று நாங்கள் எங்கே வருகை தந்திருக்கோம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய நியூ மார்க்கெட் நீதிமன்றத்துக்கு இங்கே வருகை தந்திருக்கின்றோம். என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், கடந்த காலம் 2022 அக்டோபர் 12 அன்று ஒரு வீதி விபத்தொன்று நடந்திருந்தது. எங்களுடைய தமிழ் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு குடும்பத்துக்கு, அந்த குடும்பத்தில் 2 பிள்ளைகள் மற்றும் தாயார் 3 உயிர்களை அந்த விபத்தில் பறி கொடுத்திருக்கின்றார்கள். அந்த தந்தை அன்று தொடக்கம் இன்று வரை 4 ஆண்டுகள் கடந்தும் மன உளைச்சலோடு அன்று தொடக்கம் இன்று வரை வாழ்ந்து வருகின்றார். அதற்கு ஒரு நீதி கிடைக்கும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தோம். அந்த வகையில் இதுவரை எந்தவித நீதியும் அந்த தந்தைக்கு கிடைக்கவில்லை. மன உளைச்சலோடு வாழ்ந்து வருகின்றார். அவருக்கு நாங்கள் ஒரு ஆதரவாக இந்த இடத்துக்கு நாங்கள் கேள்விப்பட்டு வருகை தந்திருக்கின்றோம். அவருக்கு ஒரு ஆதரவு வழங்க வேண்டும் என்பதற்காக. என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னா, எங்களுடைய தமிழ் சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு நாங்கள் தான் நிச்சயமாக அதுக்கான ஆதரவு வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது. உண்மையிலேயே ஏனையவர்களும் இதை பார்த்தால் 12 வரை இந்த நீதிமன்றம் வழக்கு தொடரும். இதற்கு முழுமையான ஆதரவை எங்களால் முடிந்த அளவு நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். பிகமி மீடியா இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். எங்களுடைய உறவுகளுக்கு, எங்களுடைய இரத்த உறவுகளுக்கு நாங்கள் நிச்சயமாக ஆதரவு வழங்க வேண்டிய தேவை ஒவ்வொருத்தருக்கும் இந்த தார்மீக கடமை இருக்கின்றது. கடந்த காலம் நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை எல்லாத்தையும் இழந்து இந்த இடத்துக்கு நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். இந்த இடத்தில் கூட நாங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு அந்த ஒற்றுமையை நாங்கள் காட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது. அன்பான உறவுகளே, உங்களால் முடிந்த ஆதரவை இந்த தந்தைக்கு நீங்கள் வழங்குமாறு அன்பு உரிமையோடு கேட்டு நிற்கின்றோம். நன்றி, வணக்கம்.